எம்ஜிஆர். எம்ஜிஆர்ன்னு சொன்னாலே அவர் ஒரு காந்தம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லப்படாத ஒரு விஷயம் தாங்க. எப்படி ரஜினி சார் பேரை சொன்னோனே அவர் பேருக்குள்ள ஒரு காந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தான் எம்ஜிஆர் சாருக்கும் அவர் பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு காந்தம் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட அவரே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரம்ப காலகட்டத்தில அவர் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சதில அவரோட முதல் படத்துக்கு பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் ஹீரோவாவே ஆனாரு. அப்படி என்ன இருக்கு என்னங்கிறத வாங்க இன்னைக்கு வீடியோல போய் பார்க்கலாம். கடும் சவால்களை சந்தித்த எம்ஜிஆரின் முதல் ஹீரோ படம். ஆனால் பட்டே கிளப்பிடுச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் ராஜகுமாரி. அந்த படத்தை இயக்கியவர் ஏ சாமி. அந்த படத்தின் தயாரிப்பாளர் PU சின்னப்பாவை ஒப்பந்தம் செய்து தர தயாராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் PU சின்னப்பா. அவரையே கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்து அந்த பட தயாரிப்பாளர் தயாராக இருந்தபோதும், எனக்கு PU சின்னப்பா எல்லாம் வேண்டாம், MG ராமச்சந்திரனே போதும், அவரை வைத்து படம் இயக்கி தருகிறேன் என்றவர்தான் ஏ சாமி. அவர் அப்படி சொன்னதும் அந்த செய்தி இசையமைப்பாளராக அந்த படத்தில் பணியாற்றி கொண்டிருந்த SM சுப்பையா நாயுடுவின் காதிலேயே தேனாக பாய்ந்தது. ஏன்னா அவர் எம்ஜிஆரின் நல விரும்பி. இந்த செய்தியை எம்ஜிஆரை பார்த்து உடனடியாக சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். அடுத்த படத்திலேயே உன்னை கதாநாயகனாக ஆக்கணும்னு ஏ சாமி முடிவு செய்திருக்கிறார் என்று அந்த மகிழ்ச்சியான செய்தியை எம்ஜிஆரிடம் தெரிவித்தார் சுப்பையா நாயுடு. அளவில்லாத ஆனந்தத்தோடு அந்த செய்தியை சொன்னார். அப்போது எம்ஜிஆரின் முகத்திலே ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை. அதற்கு காரணம், சாயா என்ற படத்திலே எம்ஜிஆர் கதாநாயகனாக ஒப்பந்தமான முதல் படம். அந்த படத்திலே நடிக்க பல கசப்பான அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டன. கடைசியில் அந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடையவும் இல்லை. உடனே சுப்பையா நாயுடு, உங்களுக்குத்தான் ஏ சாமியை நல்லா தெரியுமே, அவர்கிட்ட கேட்டு இந்த செய்தியை உறுதிப்படுத்துங்க என்றார். அதே போல் எம்ஜிஆரும் அவரிடம் கேட்க, அவரும் நீங்கள் தான் இந்த படத்தின் கதாநாயகன் என்றார். அப்போது பல எதிர்ப்புகள் வந்தாலும் எம்ஜிஆரை கதாநாயகனாக ஆக்கி இந்த படத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தார் ஏ சாமி. அந்த படத்தின் வெற்றி தான் எம்ஜிஆரை தொடர்ந்து பல படங்களில் கதாநாயகனாக நடிக்க வைத்தது. மேற்கொண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார். பாருங்களேன், எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். அப்படித்தான் நம்ம எம்ஜிஆர் சாருக்குமே ஒரு பெரிய கஷ்டம்தான் இருந்திருக்கு. ஆனால் அதை தாண்டி அவர் எப்படி அந்த ஒரு புகழின் உச்சிக்கே போய் உட்காந்தாருன்னு பாருங்களேன். அவர் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்காருன்னு சொல்லி நம்புகிற பல பேர் இப்போயுமே இருக்க தான் செய்கிறாங்க. எம்ஜிஆர் ஒரு காலத்தில் எந்திரிச்சு வருவார், அவர் பாருங்கள் அவர் சும்மா தான் தூங்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு நம்புகிற அளவுக்கு இப்போ வரைக்குமே மக்கள் இருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ், அவ்வளோ அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காகவே இப்போ வரைக்குமே நிறையா பேர் சினிமா தேட்டருக்கு போகிறதும் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லைங்களா, பேருக்குள்ளே காந்தம் உண்டு அப்படின்ட்டு. அது எம்ஜிஆர் சாருக்கு மட்டும்தாங்க பொருந்தோம். ஸோ இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு உதவுது. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.